2023 2024 இந்த பேப்பரில் 28வது கேள்வி. இப்போ இந்த கேள்வியில் இப்போ 3 மின் குமிழ்கள் தரப்பட்டிருக்கு. A, B, C என்று 3 மின் குமிழ்கள் தரப்பட்டிருக்கு. ஒரு புறத்தடை R தரப்பட்டிருக்கு. இப்போ இந்த கேள்வியில் என்னன்னு சொன்னால் இந்த 3 மின் குமிழ்களின் அது பிரகாசத்தின் அளவு அது என்ன மாதிரியான எதுக்கு கூட பிரகாசம் எது குறைய பிரகாசம் அந்த ஓர்டரை கேட்டு இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இப்போ இது வந்துக்கிட்டு ஒரு புறத்தடை. இப்போ ஒவ்வொரு மின்குமிழுக்குள்ளேயும் ஒரு சிறிய அளவிலான ஒரு அகத்தடை ஒன்று காணப்படும். இப்போ இந்த மின்குமிழ் எடுத்தோம்னு சொன்னால் ஒரு அகத்தடை. நான் அந்த அகத்தடை ஏன்னா இது மூணும் சர்வசமனான மின்குமிழ்கள் என்று தரப்பட்டிருக்கு. இப்போ சர்வசமனான மின்குமிழ்கள் என்று சொன்னால் அவற்றின் உட்புற தடையும் ஒன்று கொண்டு சமனாகத்தான் இருக்கும். இப்போ இவர் ஆர் என்றா இவர் ஸ்மால் ஆர். அப்போ இவருக்கும் ஸ்மால் ஆர் இவருக்கும் ஸ்மால் ஆர் தான் தடை இருக்குது. இப்போ இந்த கரண்ட் வந்துக்கிட்டு வேறு ஒரு இ என்ற ஒரு பெருமானம் கொண்டு இருக்கு. வெளில இருந்து கரண்ட் வந்துக்கிட்டு இவ்வாறு ஒரு ஐ என்ற கரண்ட் வந்துக்கிட்டு வெளில இருந்து வெளியாகினால் இவர் இந்த ஐ என்ற கரண்ட் இந்த ஜங்ஷன் வரையும் ஐ எண்டு தான் போவார். இப்போ இந்த கரண்ட் பிரிய போகுது. என்னன்னு சொன்னால் இங்கே மேல் சுற்றில் வந்துக்கிட்டு 2 தடை இருக்கு. அதாவது மொத்த தடையாக இங்கே ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் காணப்படுது. இங்கே ஸ்மால் ஆர் மட்டும்தான் காணப்படுது. அப்போ அந்த கரண்ட் வந்துக்கிட்டு ஐ கரண்ட் வந்துக்கிட்டு இந்த தடை கூடின இடத்துல தடை கூடின இந்த பாதையில் குறைந்த அளவான கரண்ட் போகும். ஸோ இந்த பாதை வழியாக வந்துட்டு கூடுதலான கரண்ட் போகும். அப்போ இரண்டு பேரையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னால் பிரகாசம் இப்போ பிக்கு தான் பிரகாசம் கூடுதலாக இருக்கும். என்னென்னு சொன்னால் இவரில் வந்துக்கிட்டு மிகச்சிறிய தடை, ஆகவே போகிற கரண்டின் அளவு கூடுதலாக இருக்கும். இதில் வந்துக்கிட்டு ஆர் ப்ளஸ் ஆர் அதை விட பெரிய தடை, அப்போ போகிற கரண்ட் அளவு குறைய வரைக்கும். இந்த கரண்ட் அளவுக்கு ஏற்பதான் அவரோட பிரகாசம் காணப்பட போகும். இப்போ ஏயை விட பிக்கு கூட கரண்ட் போகும். ஸோ கூட பிரகாசம் இருக்கும். இது பிரகாசம். அதே நேரம் இப்போ இதால் வெளியாகிற டைமில் இதால் ஒரு கரண்ட் எல்லாம் சேர்ந்து மீண்டும் இதுக்குள்ளால மொத்த ஐஎண்டு அதாவது ஆரம்பத்தில் இருந்த அதே அளவு கரண்ட் இவடத்தை வர போகுது. சீக்குள்ளால போகுது மொத்த கரண்ட். அப்போ இவடத்தை பிரிஞ்சு போனவர் மீண்டும் இவடத்தை இந்த சந்தியில் 2 பக்கமும் இருந்து கரண்ட் வந்து சேர்ந்து இந்த சீக்குள்ளால வருது. அப்போ சீன்ற பிரகாசம் இன்னும் அதிக அளவில் காணப்பட போகுது. அப்போ ஏயை விட பிக்கு பிரகாசமாக இருக்கும், பியை விட சிக்கு பிரகாசம். இவடத்தை கன்சிடர் பண்ண வேண்டிய ஒன்று இந்த ஸ்மால் ஆர் என்னப்படுகின்ற இந்த அகத்தடை. வேறு வந்துக்கிட்டு புறத்தடை. அதை கொண்டு விடை போகலாம்.